பைக்ல உன் பின்னாடி உட்கார்ந்திருந்த ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கினதா நினைச்சிட்டு இருந்தேன். அப்பா வேண்டாம், வீடு வேண்டாம், காலேஜ் வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு நீ மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சேன். அவ்ளோ கனவையும் அவ்ளோ ஆசையையும் அவ்ளோ காதலையும் ஏன்டா உடைச்சு சுக்குனராக்குன? உன் காலடியில போட்டு எதுக்கு நசுக்கி செதச்ச சொல்லு. நீ செஞ்ச ரவுடித்தனத்தை கூட ஹீரோயிசம்னு பார்த்து ரசிச்சனே. அப்படிப்பட்ட என்ன ஏமாத்த உனக்கு எப்படா மனசு வந்தது? நீ என்ன உண்மையா காதலிக்கிறேன்னு நான் முட்டாள்தனமா நம்பினேன். என் பெரியப்பா உன்னையும் என்னையும் பார்த்துட்டு என் அப்பா கிட்ட சொன்னதும் ஒரு பெரிய இடத்துல சம்மந்தம் பேசினாங்க. நீதான் என் உலகம் நினைச்சு என் அப்பாவையே நான் எதிர்த்து பேசினேன். என் பேச்ச கேட்காம நிச்சயதார்த்தம் வச்சப்போ தைரியமா உனக்காக நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அவ்வளோ பெரிய நம்பிக்கைக்கு நீ எனக்கு என்ன பரிசு கொடுத்த? நீ என்ன எப்படி ட்ரீட் பண்ணனு உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்றா. பிரகாஷ், இனிமே நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். நிம்மதியா ஊர் சுத்தலாம், தைரியமா வெளியே போகலாம். எதுக்கு பேக் எடுத்துட்டு வந்திருக்க? எங்கேயாவது வெளியூர் போறியா? நீயும் நானும் சுத்துறத என் பெரியப்பா வீட்ல சொல்லிட்டாரு. உடனே மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்ல எல்லாரும் கௌரவம் அந்தஸ்துன்னு இத பத்தி தான் பேசுறாங்களே தவிர காதலை பத்தி அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? அதுக்காக என்ன? அதுக்காக அவங்க கல்யாண ஏற்பாட்டை நிறுத்துறதா இல்ல. எனக்கு கொஞ்சம் கூட இந்த நான்சென்ஸ் பிடிக்கவே இல்லை. எனக்கு நீதான் வேணும். அதனாலதான் நான் புறப்பட்டு வந்துட்டேன். வா, முதல்ல கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னது கல்யாணம்? ஆமா, என் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. அரசியல் செல்வாக்கு, ஆள் பலம், பண பலம்னு எல்லாமே இருக்கு. அவரு நினைச்சா ஒரே செகண்ட்ல ஒன்னையும் அண்ணியும் பிரிச்சிருவாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வை, அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தா கல்யாணத்துக்கு மாலை, தாலி, இன்னும் என்னென்ன தேவைப்படுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. ஹலோ, கல்யாணம் எங்க பண்ணிக்க போறோம்? வர வழியில ஒரு கோயில பார்த்தேன். டக்குன்னு போனோன்னு வையேன், தாலி கட்டிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆயிடலாம். என்ன முடிச்சிட்டு நிக்கிற? இந்தா போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. நான் என்ன ஜோக்கா சொல்லிட்டு இருக்கேன்? எதுக்கு சிரிக்கிற? ஏமா லூசா நீ? திடீர்னு கல்யாணம் வந்து நிக்கிற? கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? கல்யாணம்னா என்னன்னு கூட தெரியாம இருப்பேனா? நல்லாதான் பேசுற, ஆனா அறிவுதான் உனக்கு அப்பப்ப ஆப்சென்ட் ஆயிடுது. இப்படியா லூஸ் தனமா முடிவெடுப்ப? என்னதான் சொல்ல வர? பசங்க உன்னை அடங்காத குதிரை. ஒரு பையன் உன்கிட்ட லவ் சொல்லிட்டு உயிரோட தப்பிக்க முடியாதுன்னு பந்தயம் கட்டினாங்க. I love you. I do.
அன்னைக்கு நீ ஐ லவ் யூ சொன்னப்போ உனக்கு ஐ லவ் யூ சொன்ன, முத்தமும் கொடுத்தேன். எப்படிடா? செம, நீ சூப்பர் மச்சி. சரி, அந்த சாப்டர் அதோட முடிச்சிடும்னு பார்த்தா கையில ரோஜா பூவோட வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு நிக்கிற. நான் மிரண்டு போயிட்டேன். பசங்க அப்ப பார்த்து பந்தயத்தை ஜாஸ்தி பண்ணலாமான்னு கேட்டாங்க. என்ன பந்தயம் தெரியுமா? உன்னை லவ்ல விழ வைக்கிறது. நல்லா இருக்குல்ல? அதான் நானும் ஐ லவ் யூ சொன்னேன். என்னடா சொல்ற? ராகிங்காக ஐ லவ் யூ சொன்னதுக்காக கையில ரோஜா பூவோட அலையற அளவுக்கு முட்டாளா இருந்திருக்க. பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்காக உன் லவ் அக்செப்ட் பண்ற மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? அத்தனையும் நடிப்பா? எஸ், பியூர் ஆக்டிங். எப்படி, நல்லா இருந்துச்சுல? என் கூட ஊர் முழுக்க சுத்துனது, தோள்ல சாஞ்சுக்கிட்டு காதல் வசனம் பேசினது எல்லாமே நடிப்புதானா? எஸ் செல்லக்குட்டி, எல்லாமே நடிப்புதான். சரி, பந்தயம் முடிஞ்சிருச்சு. இனிமே உன்னை கழட்டி விட்டுலாம் நினைச்சிட்டு இருக்கிறப்போ இவ்ளோ பெரிய டிராவல் பேக்கோட வந்து நிக்கிற. கல்யாணம் பண்ணிக்கோ, தாலி கட்டுன்னு. அப்போ உனக்கு அறிவு ஆப்சன்ட் தானே? டேய் வேணாண்டா, என் மனசோட விளையாடாத. நீ பேசினதெல்லாம் பொய்ன்னு சொல்லு ப்ளீஸ்டா. என் மனசை நொறுக்கிடாத. இந்த மாதிரி சீன் போடுற வேலைலாம் என்கிட்ட வேணாம். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே குத்து விளக்கு மாதிரி மின்னணும். பாக்குறவங்களுக்கு எல்லாம் கையெடுத்து கும்பிடணும்னு தோணணும். உன் முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கியா? உன்ன மாதிரி மொக்க பீஸை எல்லாம் பைக்ல கூட்டிட்டு போய் 2 நாள் ஊரை சுத்தலாம், காஃபி ஷாப்பு, மால்னு சீன் போடலாம். கல்யாணத்துக்குலாம் நீ செட் ஆக மாட்ட. அதுவும் என்ன மாதிரி முரட்ட சிங்கத்துக்குலாம் நீ செட்டே ஆக மாட்ட. என்னடா சொல்ற? நிஜமாதான் சொல்றியா? உனக்கெல்லாம் புருஷன்னு என்ன மாதிரி ஆளு செட்டே ஆக மாட்டான். உங்க அப்பா கிட்ட சொல்லி பொமேரனியன் மாதிரி எவனாவது ஒருத்தனை வேலைக்கு வாங்கி கொடுக்க சொல்லு. நீ சொடுக்கு போட்டா உட்காரவும், நீ திரும்பி பார்த்தா எந்திரிச்சு நிக்கிறவனும் தான் உனக்கு செட் ஆகும். உங்க அப்பா கூட ஷாப்பிங்க்கு போய் உனக்கு ஏத்த மாதிரியான மாப்பிளைய பார்த்து வேலைக்கு வாங்கிக்க. என்ன மாதிரி சிங்கத்தை எல்லாம் நீ வேலைக்கு வாங்க முடியாது. கூட வச்சு வாழவும் முடியாது. இடத்த காலி பண்றியா? என் உயிர் மட்டும் உன்னை லவ் பண்ணலடா. என் மனசு உடம்பு அத்தனையும் தான் உன்னை லவ் பண்ணுச்சு. இப்படி ஒரே செகண்ட்ல என்ன உடைச்சு போட்டுட்டியே. என் மனசு பத்தி எரியுது. நல்லா சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் குடி. பந்தயத்துக்காக லவ் பண்ணேன்னு சொல்றியே, என்ன படுக்கையில தள்ளணும்னு பந்தயம் கட்டியிருந்தா அதையும் செஞ்சிருப்பியா? அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிமா. அப்படி ஒரு பெட் கட்டிருந்தா நிச்சயம் ஹோட்டல்ல ரூம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். நீலாம் அந்த அளவுக்கு தான் வர்த்து. ஐயோ, நேரா வீட்டுக்கு போ, ஏசி போடு, நிம்மதியா ரூம்ல உட்காந்து அழு. இங்கெல்லாம் அழாத. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. வெக்கமா இல்ல? ஆம்பளை சிங்கம்னு சொன்ன இப்படி கூனி குறுகி நிக்கிற. அவமானமா இல்ல உனக்கு? நீ கோடி தடவை மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. எல்லாம் தப்புதான். அந்த வயசு, அறியாம, திமிரு,
அப்ப நான் செஞ்சது பெரிய தப்புதான். அதுக்காக இப்போ வந்து பழி வாங்குறது நியாயமே இல்ல. எதுல நியாயம் இல்ல? நீ என்ன அவமானப்படுத்தி அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட கதறி அழுத, அது தெரியுமா உனக்கு? உன்னை கொலை பண்ற வெறியோட அப்பா கிளம்புனது உனக்கு எப்படிடா தெரியும்? போங்கப்பா, போய் அவனை அழிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. தெரியுமா உனக்கு? அதனால நான் என்னையே அழிச்சுக்க துணிஞ்சேன். இதுக்கு மேல எதுக்கு வாழணும்னு நினைச்சேன். எங்க வீட்டுல கேஸ திறந்து விட்டு தீப்பெட்டிய தேடினேன். வாசனை வந்து ஓடி வந்த என் அப்பா கடைசி நிமிஷத்துல என்ன கிச்சன்ல இருந்து வெளியே தள்ளி விட்டாரு. அந்த நேரத்துல போயிருந்த கரண்ட் வந்ததும் ஸ்பார்க் ஆகி கேஸ் பத்திக்கிச்சு. என் கண்ணு முன்னாடி எரிஞ்சாரா. அவர் உயிர் மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சது. இந்த 8 வருஷத்துல 5 வருஷம் எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அமெரிக்காக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 5 வருஷமா எவ்வளவு வேதனை. சீல் பிடிச்சு எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? ஐயோ, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்க. இனிமே பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்ல. நீ பேச வேண்டியதெல்லாம் அன்னைக்கே பேசி முடிச்சிட்ட. இப்போ பேச வேண்டியது நான். இனிமே பேசுறது அழிக்கிறது எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன். புரியுதா? மொத்தமா என் குடும்பத்தை அழிச்ச உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லணும்னு தான் அமெரிக்கால இருந்து நான் இங்க வந்திருக்கேன். என் பெரியப்பா மினிஸ்டர் ஆயிட்டாரு. இப்போ இவரை வச்சுதான் எனக்கு எல்லாமே. இவரை வச்சுதான் நான் உன்னை துரத்திட்டு இருக்கேன். உன்னோட வலி வேதனை எல்லாம் எனக்கு புரியுது. இப்ப நான் இன்னொரு பொண்ணுக்கு ஹஸ்பண்ட். என்ன அழிக்கிறேன்னு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாத ப்ளீஸ். அமெரிக்கால இருந்து 10,000 கிலோமீட்டர் பறந்து வந்தது உன்னை மன்னிக்கிறதுக்காக இல்ல. உன் வாழ்நாள்ல நீ அனுபவிக்காத வேதனை எல்லாம் அனுபவிக்க வச்சு உன்னை அழிக்கிறதுக்கு. மொரட்டு சிங்கம் தலகுனிய கூடாது. ஸ்வீட் ஹார்ட், முன்ன மாதிரி தலை நிமிர்ந்து நெல்லு பாப்போம். என்ன விட்டு ப்ளீஸ். இந்த ப்ளீஸ்ங்கிற வார்த்தைய நீ கோடி முறை சொல்லணும். அத நான் கேட்கணும். அந்த வீடியோ எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? சோ சிம்பிள். உன்னை நான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். நீ பைக்ல வேகமா போன. நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன். எது வரைக்கும்னு தெரியுமா? நீ மலை அடிவாரத்துல பைக்க நிறுத்திட்டு காயத்ரி காயத்ரின்னு கத்திக்கிட்டு மலை ஏறினதுல இருந்து அந்த காயத்ரிய குத்தி அவளை தள்ளி விட்டுட்டு உன் அண்ணன் கூட நீ கீழே இறங்குற வரைக்கும் உன்னை ஃபாலோ பண்ண. வீடியோவும் எடுத்த. அது எதையும் நீயும் உன் முட்டாள் அண்ணனும் கண்டுக்கவே இல்லை. அந்த வீடியோவை ஒரே ஒரு கிளிக்ல நான் போலீஸ்க்கு அனுப்பியிருக்க முடியும். ஆனா அதை நான் விரும்பல. உன்னை வாழ வச்சாலும் நான் தான் வாழ வைக்கணும். உன்னை சாகடிச்சாலும் நான் தான் சாகடிக்கணும். நான் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டேன். மன்னிக்க மாட்டேன். நான் மட்டும் என்னோட அப்பாவை பார்த்து பார்த்து கதறிட்டு இருக்கேன். நீ உன் குத்து வேலை கூட கொஞ்சிட்டு இருப்பியா? நான் கொடுக்கிற பணம் நகை வீடு எல்லாத்தையும் உன் பொண்டாட்டிக்கு தெரியாம எப்படி மறைக்கிறதுன்னு நீ டென்ஷன்ல பதறணும். உன் குடும்பத்துக்கு உன் நிஜ முகத்தை காட்ட முடியாம நீ துடிக்கணும். இன்னும் நீ பட வேண்டியது எவ்வளவோ இருக்கு.
இதுக்கே பயந்துட்ட எப்படி? லவ் பண்ணவளோட இதயத்தை பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாடுனல, இப்போ நான் உன்னை பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாட போறேன். அனாமிகா, அப்ப என் குழந்தையை நீதான் கடத்தி வச்சிருக்கியா? சோ சில்லி. அந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்குறவ நான் கிடையாது. உன் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன். சோ டோன்ட் வரி. அந்த காயத்ரியால எங்க குடும்பம் பட்ட பாடு உனக்கு தெரியாது. அவளால எத்தனை ராத்திரி நாங்க தூங்காம தவிச்சிருக்கோம்னு உனக்கு தெரியாது. அவ நல்லவ கிடையாது. என்ன பழி வாங்கணும்னா நீ பழி வாங்க. பழி வாங்க வேண்டாம். இனி நான் தான் உன் எதிரி. ஏண்டா இவளை அசிங்கப்படுத்தணும்னு உன் மரண படுக்கையில கூட நீ வேதனைப்படுற அளவுக்கு உன்னை நான் டார்ச்சர் பண்ண வேண்டாம். நம்பவே முடியலையடா. உனக்குன்னு எப்படா இது மாதிரி பொம்பளைங்களாம் வந்து மாட்டுறாங்க? அப்ப இவ்வளவு நாள் அந்த வீடியோ அனுப்புறது பணம் நகை காருன்னு அள்ளி கொடுத்தது அந்த அனாமிகாவாடா? ரொம்ப தெளிவா ஒத்துக்கிறாடா. 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அந்த வயசோட திமிரு, ஆணவம், கூட இருந்த பசங்க ஏத்தி விட்டது, அந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாம செஞ்சது எல்லாம் இப்படி மரம் மாதிரி வளர்ந்து நிக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. டேய், அவங்க அப்பாவுக்கு தீக்காயம் பட்டதுக்கு நீ தான் காரணமா? இது என்னடா அநியாயமா இருக்கு? அவ நெருப்பு வச்சு சூசைட் பண்ணிக்க போனாலாம். அவளை காப்பாத்த வந்தப்ப அவ அப்பா மேலேயும் நெருப்பு பத்திக்கிச்சான். அதனால அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்றான். பாத்தியாடா, முன்ன செஞ்ச பாவம் பின்னாடி வந்து அனுப்பிக்கணும்னு அப்பா சொல்லுவார்ல, அது இப்ப நடக்குது. அதுக்காக இவ்வளவு வருஷம் கழிச்சு பழி வாங்க வருவாளா? அவளை நான் மறந்தே போயிட்டேன்டா. அவ கண்ணுல இருந்த கோவத்தையும் வெறியையும் பாக்குறப்ப எனக்கு பயமா இருந்தது. டேய், எப்படி பார்த்தாலும் நீ செஞ்சது தப்பு தானடா. நான் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்குன்னு இப்ப வந்து பழி வாங்குவாளா? எந்த வகையிடா இது நியாயம்? சின்ன வயசுல அது. இந்த வயசுல நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவேனா? அப்ப நான் பொறுப்பு இல்லாம ரவுடியா ஊதரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தேன். பழி வாங்குறதா இருந்தா என்ன அப்பவே பழி வாங்கியிருக்கணும். இப்ப நான் திருந்தி நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப இப்படி வந்து நிக்கிறா. டேய், இப்ப அவளுக்கு என்னதான் வேணுமா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்றாடா. மிரட்டுறாளடா? சாதாரணமா இல்ல. என்னால நீ என்னெல்லாம் அனுபவிக்க போற பாருன்னு சவால் விடுறா. அவ கண்ணுல அவ்வளவு வெறுப்ப, பேச்சுல அவ்வளவு விஷம். டேய், பழி வாங்குற மாதிரி அவர் வந்துக்கிட்டா பணம் என்ன, நகை என்ன, காரு, வீடுன்னு அள்ளி அள்ளி கொடுத்தால. இப்ப கூட நம்ம பிசினஸ்க்கு 1 கோடி ரூபாய் அவதானே கொடுத்தா. பழி வாங்க நினைக்கிறாளா இல்ல விட வாழ வைக்க நினைக்கிறாளா? பழி வாங்குறதுல இதுவும் ஒரு வகடா. எனக்கு இதெல்லாம் கொடுக்கறது யாருன்னு நான் பட்ட மன உளைச்சல நீங்களா பாத்தீங்கல்ல. அதை ஏற்படுத்ததான் இத்தனையும் பண்ணிருக்கா. அவ கொடுத்ததையெல்லாம் கண்டிப்பா திருப்பி கேப்பா. சரி, நான் ஈஸியா கொடுத்துட முடியாது. அவ டார்ச்சர் பண்ணி தான் வாங்குவா. டேய், அவ கையில பணம் இருக்கு. அவங்க பெரியப்பா பெரிய பதவியில இருக்காரு. அவளை போய் பகைச்சுக்கிறது நமக்கு அவ்வளவு நல்லது இல்லடா. அவகிட்ட சமாதானமா பேசு. நடந்ததுக்கு மன்னிப்பு கேள்றா. அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றா. கேட்டாதானடா. என்ன சொன்னாலும் கிளிப்புள்ள மாதிரியே சொன்னதையே சொல்லிட்டு இருக்கா. நான் என்னதான் பண்ண முடியும்? எந்த சமாதானத்தையும் ஏத்துக்கிற மனசோ பக்குவமோ அவகிட்ட இல்ல. வெறி பிடிச்ச மாதிரி தான் இருக்கா. என்ன சொன்னா தெரியுமா? இத்தனை நாளா அந்த காயத்ரி தானே உன் எதிரி நினைச்சிட்டு இருந்த, இனிமே உன் எதிரி நான் தானே சொன்னா. டேய், அப்போ காயத்ரி பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காளடா அவ? நம்ம குடும்பத்தை பத்தி அவளுக்கு A to Z எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. காலேஜ்ல படிக்கும் போதே நிறைய திமிர. இப்ப அதை விட அதிகமான ஆவேசத்தோட திரும்பி வந்திருக்கா. என்ன அவளோட எதிரியா மட்டும்தான் பாக்குறா. டேய், அவ பெரிய பந்தடா அந்த மினிஸ்டர். நம்ம வீட்டை நம்ம ஒப்படைக்க போனப்போ கூட அவர் நல்லபடியா பேசி வேணாம்னு சொல்லி அமுச்சு வச்சார்ல. டேய், அவர் நல்ல மனுஷனா தெரியறாரா? நீ வேணா அவர்கிட்ட பேசி பாரு. அவர் சொன்னா அவ கேட்டாலும் கேட்பாடா. நல்ல ஆளை ரெக்கமெண்ட் பண்ணப்போ இத்தனை நாளா அவ கூடவே இருந்துகிட்டு அந்த ஆளும் சேர்ந்துதான் நமக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கான். அவன் போய் நமக்கு சப்போர்ட் பண்ணுவானா? டேய், அப்போ அந்த நந்தகுமாரோட பொண்ணை ஆபாசமா வீடியோ எடுத்து மிரட்டுறது அந்த அமைச்சர் தானடா? அதெல்லாம் போய் பித்தலாட்டம். அந்த நந்தகுமார அவங்களோட கையாள் தான். நம்ம கிட்ட இப்படி நம்புற மாதிரி ஒரு பொய்ய சொல்லி நம்மள நம்ப வச்சு டபுள் கேம் ஆடி இருக்கான். சரிடா, அதெல்லாம் சரி. ஆனா அந்த வீடியோ எப்படி அவளுக்கு கிடைச்சது?
தெல்ல தெளிவா அங்க நடந்ததெல்லாம் வீடியோ எடுத்திருக்கானா அது எப்படிடா? அதையும் சொல்லிட்டடா. அவ யூஎஸ்ல இருந்து திரும்பி வந்ததும் என்ன தேடிட்டு இருந்திருக்கா. நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து காயத்ரியை கொல்லுங்கிற வெறியோட கிளம்பி பைக்ல போனப்போ அவ பாத்திருக்கா. எனக்கு தெரியாம கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்து வீடியோ எடுத்திருக்கா. ஐயோ, என்னடா அது? அவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா நிச்சயமா கார்ல தான் வந்திருக்கணும். உனக்கு பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணது கூட நீ கவனிக்கல? எனக்கு இருந்த வெறியில என் பின்னாடி என்ன வருது, முன்னாடி என்ன போகுதுன்னு எதையுமே கவனிக்கலடா. அந்த காயத்ரியை கொல்லணும், அது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. நான் யாரையும் எதையும் கவனிக்கல. நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.